என்ன ராமானுஜா, மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாய் போல் தெரிகிறது. இதுவரை உன்னிடம் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நான் பார்த்ததில்லையே. என்ன நேர்ந்தது? பருகுவதற்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? எதை பருகினாலும் இந்த கோபம் மட்டும் தணியாது. உன் கோபத்திற்கான காரணம் என்ன? அதை முதலில் சொல். தஞ்சா என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா? திரவிய வியாபாரத்தில் அடியேனுக்கு ஈடுபாடில்லை என்பதற்காக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்தித்து அவரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறாள். அவருக்கே அறிவுரை சொல்லியிருக்கிறாள். என்ன சொல்கிறாய் ராமானுஜா? திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் தஞ்சாவா மரியாதை குறைவாக பேசியிருக்கிறாள். இருக்காது ராமானுஜா. என்ன சொன்னீர்கள்? பேசி இருக்க மாட்டாளா? அதோ வருகிறாள், அவளிடமே கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும் என்னிடம்? திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் என்ன சொன்னாய், என்ன பேசினாய்? நான் எதுவும் சொல்லவில்லையே. ஒன்றும் சொல்லவில்லையா? வைஷ்ணவ அபச்சாரம் செய்திருக்கிறாய் நீ. மன்னிக்க வேண்டும், நான் எந்த அபச்சாரமும் செய்யவில்லை. நம் குடும்ப விவகாரத்தை, சூழ்நிலையை விவரமாக விளக்கமாக அவரிடம் சொன்னேன், அவ்வளவுதான். எது விளக்கம்? அந்த விளக்கத்தை பற்றி யாரிடம் பேசியிருக்கிறாய் என்று தெரியுமா உனக்கு தஞ்சா? திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தேவையில்லாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் தலையிடுவதையோ அறிவுரை கூறுவதையோ விரும்ப மாட்டார். அது அவருடைய குணமும் அல்ல. அடியேன் மீது அக்கறை எடுத்துக் கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் அடியேனின் தந்தையும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அடியேன் தந்தை ஸ்தானத்தில் பார்க்கிறேன். மேலும் அவர் அடியேனின் ஆசானாகவும் திகழ்கிறார். அடியேனுக்கு எது உகந்தது எது தகுந்ததல்ல என்பதை அவர் நன்கறிவார். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொன்னதில் நீ தவறு கண்டுபிடித்து அதை அவரிடமே சொல்கிறாயா? கோபம் தீர்ந்ததா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்களா? சுவாமி, அவர் உங்களை ஒரு ஆசானின் மாணவனாக பார்க்கிறார். நானோ உங்களை ஒரு அகத்துக்காரராக பார்க்கிறேன். நம் குடும்ப சூழலுக்கு எது நல்லது என்பதில்தான் நான் கவனம் செலுத்துகிறேன். எது நல்லது எது நல்லது அல்ல என்று நீ நினைக்கிறாய்? உண்பது, உறங்குவது, இன அபிவிருத்தி செய்வது, இதுதான் வாழ்க்கையா? இல்லை, இதுதான் வாழ்க்கை என்று நீ எடுத்துக் கொண்டிருக்கிறாயா? இதைத்தான் விலங்குகள் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் இங்கு அவதரித்து அற்புதமான விஷயங்களை பகவத்கீதையில் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து நடந்து கொள்வதுதான் நம் தர்மம். அதுதான் நம் சம்பிரதாயம். அடியேன் முன்பே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். இந்த உடலை கொடுத்த பகவானுக்கு இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதும் தெரியும். அதனால் அவன் மீது நாட்டம் கொண்டால் போதும், மற்றவைகளை அவன் பார்த்துக் கொள்வான். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் நீதான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறாய் என்றா? அப்படி நீ நினைத்துக் கொண்டிருப்பதுதான் சரி என்றால் உலகத்தில் 99% பொன்னையும் பொருளையும் தேடித்தான் செல்கின்றனர். அவர்களுக்கு ஏன் அது கிடைப்பதில்லை? அவர்களால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை? அவர்களுக்கு ஏன் மன அமைதி கிடைப்பதில்லை? அவர்கள் ஏன் திருப்தி அடைவதில்லை? அதற்கு காரணம் யார் யாருக்கு எது கிடைக்க வேண்டும், எது கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பவரே அந்த பரந்தாமன்தான். அதனால்தான் நம் மனது சத்விஷயங்களை மட்டுமே நாட வேண்டும். அதைத்தான் என் ஆசானான திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் போதித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மன்னிக்க வேண்டும், நான் அப்படி நினைக்கவில்லை சுவாமி. ஒரு பாரியாள் தன் அகத்துக்காரருக்கு எது நல்லது என நினைக்கிறாளோ அதைதான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் சொன்னேன். இதை பத்தினி தர்மம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே பார்க்கும் விதத்தில்தான் இருக்கிறது. உங்கள் கண்ணோட்டத்தில் சில விஷயங்கள் தவறாக தெரியலாம். அதே மற்றவர்கள் பார்வையில் சரியாக இருக்கலாம். இதை நான் மட்டுமல்ல, அம்மாவே பல சமயங்களில் அப்பாவிடம் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே வைத்துக் கொண்டாலும் தன் மனதில் பட்டதை அம்மா தன் அகத்துக்காரரிடம்தான் சொன்னாளே அன்றி அவருடைய குருநாதரிடம் போய் அம்மா சொல்லவில்லை. அதேபோல் உன் எண்ணங்களை அடியேனிடமோ அம்மாவிடமோ சொல்வதற்குத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. என் ஆசானிடம் சென்று முறையிட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் நீ செய்தது தவறு.
தவறு மட்டுமல்ல, குற்றம், அபச்சாரம். அதற்கு நீ அவரிடம் அவசியம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இன்றே அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வா. தவறு செய்தவர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லையே. அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் எழவில்லை. ராமானுஜா, நம் அகத்தில் நிலவும் சூழ்நிலையும் நாம் அனுபவித்து வரும் கஷ்டங்களும் தான் அவளை அவ்வாறு பேச வைத்துள்ளது. அவளுடைய வேதனையின் பிரதிபலிப்புதான் இதற்கு காரணம். மற்றபடி தஞ்சா மிகவும் நல்ல பெண்தான். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். வேண்டுமானால் நானே திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இல்லை அம்மா, இவளுடைய மன்னிப்பை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தஞ்சா உணர வேண்டும் அம்மா. யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டாமா? புரிகிறது ராமானுஜா. இப்பொழுது ஏதாவது சொன்னால் அது மேலும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும். குழப்பத்தையும் மனக்கசப்பையும் தான் விளைவிக்கும். தக்க சமயம் பார்த்து நான் அவளுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீ ஆத்திரம் கொள்ளாதே. இன்னும் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். சரி, நீ அமுதுண்ண வா. ஐயா, நீங்க சொன்னபடியே கஷாயம் குடிச்சேனுங்க. ஆனா ஜலதோஷம் இன்னும் முழுசா குணமடையல சாமி. உனக்கு கொடுத்த மருந்தில் ஏதும் பிழை இல்லை. நல்ல மூலிகைகள் அடங்கிய கஷாயம்தான் கொடுத்தேன். சரி, நான் சொன்ன பத்தியத்தை கடைபிடித்தாயா? பத்தியம் அதுல கவனம் வைக்கலையா? பார்த்தாயா, அதுதான் பிரச்சனை. நோயை பொறுத்தவரை மருந்தும் முக்கியம், பத்தியமும் முக்கியம். அதிலும் அதிமுக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆகாரம், அதாவது உணவு. இன்னும் சொல்லப்போனால் உணவே மருந்து, மருந்தே உணவு. சரி, இரவு பொழுதில் என்ன உணவு உண்டாய்? தயிர் சோறு, அப்புறம் போதும், இது ஒன்றே போதும். வந்திருப்பது ஜலதோஷம். நெஞ்சிலோ அதிக கபம் இருந்தது. இந்த நிலையில் தயிர் சோறு, அதுவும் இரவில் புசித்துள்ளாய். உன்னை என்ன செய்வது? நன்றாக கேட்டுக்கொள். ஜலதோஷம் என்று இல்லை, எப்போதுமே இரவு போஜனத்தில் தயிர், நெல்லிக்காய், கீரைகள் மற்றும் இஞ்சி இவற்றை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. நீயோ பத்தியத்திற்கு விரோதமாக போயிருக்கிறாயே, பிறகு ஜலதோஷம் எப்படி குணமாகும்? சரி, கஷாயம் இன்னும் எத்தனை வேளைக்கு இருக்கும்? இன்னும் 2 வேளைக்கு உள்ளதையா? சரி, அதை சரியான வேளைக்கு பருகி பத்தியத்தோடு இரு. சிறிது நாட்களுக்கு நீர்க்காய்களை உணவில் சேர்த்துக் கொள்ளாதே. நாளை என் இல்லத்திற்கு வந்து பார். சரிங்க ஐயா. இனி பொது இடங்களில் வந்து என்னை பார்க்க வேண்டாம். நான் மருந்துதான் கொடுக்கிறேன், குணப்படுத்துபவன் அந்த அரங்கன் தான். சரிங்கய்யா, இப்போ நான் வரேங்க. சரி. வைத்தியரே, கொஞ்சம் நில்லுங்கள். என்னையா கூப்பிட்டாய்? ஆமாம் வைத்தியரே, உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரப்பா நீ? உனக்கு என்ன தெரிய வேண்டும்? இப்போதுதான் ஒருவன் வந்து இங்கேயே மருந்து கேட்டான். இல்லத்திற்கு வந்து பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். உனக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உனக்கு என்ன நோயாக இருந்தாலும் என் இல்லத்திற்கு வந்து பார், சரியா? வைத்தியரே, சற்று பொறுங்கள். எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு யாருக்கு என்ன பிரச்சனை? ஆச்சாரியர், என் ஆச்சாரியர், அவருக்கு தான் ஏதோ பிரச்சனை, உடல் உபாதை. ஆச்சாரியரா? எந்த ஆச்சாரியர்? யமுனாச்சாரியார் சுவாமி, என் கண்ணுக்கு கண்ணான, உயிருக்கும் மேலான ஆச்சாரியர். அவருக்கு என்ன உபாதை என்று அறிந்து கொள்ளத்தான் உங்களை தேடி வந்துள்ளேன். ஓ, நீ அவருடைய சிஷ்யனா? ஆமாம். உன் ஆச்சாரியரை பரிசோதிக்க வரும்போது உன்னை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. அன்றைக்கு நான் மடத்தில் இல்லை, ஊருக்கு போயிருந்தேன். அடியேன் மட்டும் அப்போது இருந்திருந்தேன் என்றால் எனக்கு அனைத்தும் தெரிந்திருக்கும். இல்லாது போனதுதான் இப்போது பிரச்சனை. அதனால் என்னப்பா பிரச்சனை? மறைக்கிறார்களே. ஆச்சாரியருக்கு என்ன உபாதை என்று சொல்லாமல் எல்லோரும் மறைக்கிறார்களே. இரு, எதை மறைக்கிறார்கள் என்கிறாய்? ஆச்சாரியரின் உடல்நிலையில் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதை என்னவென்று சொல்ல மறுக்கிறார்கள். அந்த மிகப்பெரிய வியாதியை பற்றி உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். மிகப்பெரிய வியாதியா? இரு, நீ வைத்தியனா அல்லது நான் வைத்தியனா?
நீ என்ன வைத்திய சாஸ்திரம் படித்தவனா? எனக்கு வைத்திய சாஸ்திரம் எல்லாம் தெரியாது. சம்பிரதாய சாஸ்திரம் ஏதோ கொஞ்சம், அதுவும் ஆச்சாரியர் மூலம்தான் தெரியும். பிறகு ஆச்சாரியருக்கு ஏதோ பெரிய உடல் உபாதை என்று சொல்கிறாய். எனக்கு தெரியும். என் உள் மனதிற்குள் பட்டுவிட்டது. ஏன் நீங்களும் சற்று முன்பு சொல்லவில்லை ஆச்சாரியரை பரிசோதித்து வந்தேன் என்று? ஆச்சாரியருக்கு உபாதை என்று உறுதியாகிவிட்டது. நீங்களாவது சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள், ஆச்சாரியருக்கு என்ன உபாதை? உன் பெயர்தான் மாரணேர் நம்பியா? ஆமாம், என் பெயர் தெரியும். நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரியும். என்னவென்று தெரியும்? ஏன் மாரணேர் நம்பியா என்று கேட்டீர்கள்? கேட்டேன், ஒரு பேச்சிற்கு கேட்டேன். இல்லை, எதற்கு கேட்டீர்கள் என்று எனக்கு புரிந்துவிட்டது. மாரணேர் நம்பி என்பவன் கேட்டால் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள், அப்படித்தானே? சொல்லுங்கள். நீ ஏதாவது கற்பனை செய்யாதே. அன்று மடத்திற்கு வந்தபோது பல சிஷ்யர்களை பற்றி, அவர்களது சுபாவங்களை பற்றி உன் ஆச்சாரியர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதன்படி உனக்கு பல அம்சங்கள் பொருந்தி இருந்ததால் நீதான் மாரணேர் நம்பியாக இருக்க வேண்டும் என்று அனுமானித்தேன். இப்போது அது உண்மை என்று ஊர்ஜிதமாகிவிட்டது. நான் ஒன்றை உங்களிடம் எதிர்பார்த்தால் அதை விடுத்து ஏதேதோ பேசி நீங்களும் உண்மையை மறைக்க பார்க்கிறீர்கள். புரிந்துவிட்டது, எல்லாம் புரிந்துவிட்டது. உலகம் மாயை என்று சொல்வார்களே, அது இதுதானா? என்னை சுற்றி ஒரு மாயச்சுவரை எல்லோரும் எழுப்பி இருக்கிறார்கள். அதில் நீங்களும் இருக்கிறீர்களா? நான் இப்போது பெருமாளை சேவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒருவனை எதுவும் லௌகீகமாக பேச வேண்டாம் என்று சற்று முன்தான் அனுப்பி வைத்தேன். இதற்கு மேல் எதையும் விவாதிக்க வேண்டாம். அதுவும் இல்லாத வியாதியை பற்றி நீ அனுமானித்து கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதையும் மீறி நீ வேறு ஏதாவது பேச வேண்டும் என்றால் நீ என் இல்லத்திற்கு வந்து பேசு. விடமாட்டேன். எனக்கு ஒரு விடை கிடைக்காமல் விடமாட்டேன். இன்று எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும். அதுவும் இப்போதே தெரிய வேண்டும். இங்கே பார், உன் ஆச்சாரியருக்கு ஒரு உபாதையும் இல்லை. போதுமா? என்னை தொந்தரவு செய்யாதே, போ. போக மாட்டேன். உண்மையை தெரிந்து கொள்ளாமல் போக மாட்டேன். உண்மையைத்தான் சொன்னேனே. பொய். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு பொய் உரைக்கிறீர்கள். வைத்தியரே, என்னை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இதோ இப்பொழுது பார், இந்த உடம்பு இருக்கிறதே, உடம்பு, அது இருப்பதே என் ஆச்சாரியருக்காகத்தான். என் உயிரும் அவருக்காகத்தான். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். ஒன்று, என் ஆச்சாரியருக்கு என்ன ஏது என்று தெரிய வேண்டும். தெரியவில்லை என்றால், இல்லை என்றால் நான் உயிருடன் இருப்பதில் அர்த்தமே இல்லை. நீ என்னப்பா சொல்கிறாய்? ஆமாம், நான் மிரட்டவில்லை. நான் சொன்னதை நிச்சயம் செய்வேன். நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லவில்லை என்றால், இதோ இப்பொழுது பார்க்கிறீர்களே இந்த மாரணேர், இவன் இன்னும் சற்று நேரத்தில் சடலமாகி விடுவான். என்னப்பா ஏதேதோ பேசுகிறாய்? எதற்கு எதை இணைத்து பேசுகிறாய்? நான் சொல்வதை கேள். உன் ஆச்சாரியருக்கு நீ நினைப்பது போல் ஒன்றுமில்லை. அவ்வளவுதானே? உங்களிடமிருந்து உண்மை வராது. இனி நான் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. வைத்தியரே, வைத்தியரே, இங்கே மேலே பாருங்கள். ஹேய், என்ன காரியம் செய்கிறாய்? முதலில் கீழே இறங்கு. முடியாது. முட்டாளைப் போல் நடந்து கொள்கிறாய். முட்டாள்தான். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அறியாத முட்டாள்தான் அடியேன். ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாத மூடன்தான். என்னதான் தெரிய வேண்டும் உனக்கு? என் ஆச்சாரியருக்கு பீடித்திருப்பது என்ன நோய் என்று தெரிய வேண்டும். நீங்கள் சொல்லாவிட்டால் இங்கிருந்து அடியேன் தலைகீழாக குதித்து விடுவேன். வேண்டாம், சொல்கிறேன். உன் ஆச்சாரியருக்கு ராஜபிளவை நோய். அவர் அந்நோயால் தான் பீடிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுதாவது கீழே இறங்கப்பா. என்ன, என் ஆச்சாரியருக்கு ராஜப்பிளவை நோயா? வரக்கூடாத நோய், எளிதில் குணப்படுத்த முடியாத நோய் அவருக்கு வந்திருக்கிறது. அது அத்தோடு நிற்காது. உள்ளே உடம்பில் உள்ள பல பாகங்களை சிறுக சிறுக கெடுக்கப் போகிறது. ஏதோ மருந்து என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒரு பெயருக்குத்தான், தற்காலிக நிவர்த்திக்குத்தான். பூரணமாக குணப்படுத்துவது என்பது என்னாலேயே முடியாத காரியம். நீ மட்டும் தெரிந்து கொண்டு என்ன செய்துவிடப் போகிறாய்? நாங்களும் அதை நினைத்துத்தான் மனதளவில் போராடி கொண்டிருக்கிறோம். நீ என்னிடம் போராடுகிறாயா?
ஆனந்த சயனத்தில் இருக்கிறானே அரங்கன், அவனிடம் சென்று முறையிடு. அவன் நினைத்தால்தான் எதுவும் நடக்கும். கேள்விப்பட்டிருப்பாயே, நடப்பதெல்லாம் நாரணன் செயல் என்று. பெரிய வைத்தியன் அவன்தான். என்னை இம்சை செய்யாதே. அந்த அரங்கனிடம் சென்று பிரார்த்தனை செய். ஆச்சாரியருக்கு என்ன ஆச்சாரியருக்கு ராஜப்பிளவை நோயா? சுவாமி, இந்த மாலையை அணிவதற்காகவாவது சற்று தலையை குனிந்தால் சௌகரியமாக இருக்கும். உமக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் எனக்கு தலையை குனிந்து பழக்கமில்லையே. குருநாதா, ஆசான் மாலையை தடபுடலாக அணிவித்திருக்கிறாரே, தங்களுக்கு இன்று ஏதாவது விசேஷமான நாளா, பிறந்த நாளா? அடே, நான் சொல்வதை நன்கு காது கொடுத்து கேள். இன்று ஒருவருக்கு புது பிறப்பு கிடைக்கப் போகும் நாள். அதை அருளப் போகிறவர் சாட்சாத் நம் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள். அதற்காகத்தான் இந்த மாலையும் மரியாதையும். என்ன, இன்னும் உன் புத்திக்கு உரைக்கவில்லையா? பிரம்மரட்சஸை விரட்டி அடிக்கப் போகும் நாள் இன்று. அதற்காகத்தான் குருநாதர் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறு திருத்தம் சம்பூர்ணம். சுவாமி, அப்பெண்ணிற்கு மட்டும் புது பிறப்பல்ல, அந்த ஒட்டுமொத்த தட்சிணாமூர்த்தி குடும்பமே புது பிறவி எடுக்க இருக்கிறார்கள். புரிகிறதா? நீ உயிரை கொடுத்தாலும் இந்த முதுமையை போக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் உனக்கும் முதுமை வரும். புரிகிறதா? போட்டு மூளையை கசக்கிக் கொள்ளாமல் போய் போஜனம் செய்துவிட்டு ஓய்வெடுத்துக்கொள். தான் சொந்தமாக சிந்தித்து எனக்கு தேவையான உப்பை நான் போட்டு சாப்பிட்றேன்னு எவன் சாப்பிட்டானோ அவனைத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய உதவியாளராக தேர்ந்தெடுத்தார்.